ப்ரோ போகணுமா ப்ரோ? இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க, இந்த கஷ்டப்பட்டு இந்த மலைக்கு மேலே இருக்க யாருன்னுமா ப்ரோ? வேண்டாம் ப்ரோ, வேற ஏதாவது ஸ்பாட்டு. நீ தானே பிளான் பண்ண. இங்கே வா, நீ ஃபர்ஸ்ட் வா. நீ தானே பிளான் பண்ண. பாறைக்கு மேலதான்டா உட்கார்ந்துருக்கான். ஸ்டெப்பெல்லாம் பாருங்கடா, யாரும் முடியாதுடா, வயசாச்சுடா எனக்கு. எப்படிடா மேல போறது? மேல போ அரங்கு. நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டாங்க. நாடி நண்பனே எங்கோ விட்டுட்டு போனீங்களாடா? அதே வாரண்டா வாரண்டா. இதெல்லாம் நமக்கு தேவையா கோபால்? கோபால் கோபால் இப்படியே கடைசி வரை நிழலா இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அது கூட குழப்பம் இல்லை. இந்த பாறையில ஏதாச்சும் விழுந்து அடிபட்டுச்சுன்னு வைங்களேன். அடியெல்லாம் படாது, ஒரு ஐடியா மேல போயிருவேன். எங்க வீட்டுல கூட சொல்லிட்டு வரலடா. ஐயோ, எதுக்கு? நான் டிக்கெட் வாங்கிட்டு மேல போறேன்னு சொல்லுதுக்கா? ஆமா, இப்பவே நாக்கு தள்ளுது. சரி, எப்படி போனோம் சொல்லுங்க? ரைட்டா லெஃப்டா? அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல கடவுளே, எந்த பக்கத்துல போனோம்? ஆரம்பம் இருக்க காணி. சரி, இப்ப கூட குறைச்சல, வாங்க கீழே இறங்கிடுவோம். வா போவோம். ஃபாலோ மீ. ஊரோரம் புளிய மரம் மாவட்டத்திலேயே வந்து அவருக்கு கொஞ்சம் பக்கம் அது வந்து போறதுக்கு அவர் எப்படி நடக்க முடியப்பா, நடக்க முடியல. இப்படி நடக்க தள்ளுதே. வணக்கம். நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா உச்சி மலைக்கு போறோம். அங்க போயிட்டு எங்க இருக்கிறோன்னு சொல்றோம். போயிட்டு இருக்க இது வந்து நம்ம ஒரு நேச்சரை பார்க்க போறோம். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் வாங்குறதுக்கு நாங்க நேச்சரை பார்ப்போம். வீட்டுல ஃபேனு கீழே இருந்தாலே நல்ல ஏர் வந்திருக்கோம். ஃபேனு கீழே இருந்தாலே வெக்கதானப்பா அடிக்கி. இதுல வெயில் அடிச்சாலும் அந்த வெயில் நமக்கு தெரியல. ஏன்னா கூலிங் கிளாஸ் போட்டா கூலா தெரியுது. பைத்தியங்க பைத்தியங்க, பாருங்க, பாத்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி பைத்தியத்தை. பாருங்க பாருங்க. இங்க வரும்போது ஹெல்ப் பண்ண, சேஃபா வாங்க. ஸோ நம்ம வந்து டேஞ்சரான பிளேஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு டேஞ்சருங்கிறது போக போக தான் தெரியும். தம்பி ஜான், உன்கிட்ட கேட்டாங்களா? யாராச்சும் கேட்டாங்களா இப்படி ஒரு ட்ரெக்கிங் வேணும்னு? வீடியோ தானே கேட்டேன். எவ்வளவு இருக்கு, பீச் இருக்கு, பார்க் இருக்கு, ஹோட்டல் இருக்கு, ரெஸ்டாரண்ட். உனக்கு இது தேவையா? ஃபர்ஸ்ட் என்ன நான் செருப்பாலே அடிக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு? பார்க்கறது கூடி போனா ஒரு 200 பேர், அதுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்படணும். ப்ரோ, பக்கத்துல வந்துட்டோமோ? தண்ணி சவுண்ட்லாம் கேக்கு. அது அலை சவுண்ட் இல்ல, அவரோட கலை. ஹலோ, என்னாச்சு? இதுக்குதான் நம்மள மாதிரி ஃபிட்டா இருக்கணுங்க. இது வயசு தெரியாம இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும். இப்படி ஒரு ட்ரெக்கிங் வேணுமா உனக்கு? வீட்டில் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமா? கூட வேற இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்தோம். அவன் என்ன ஆகுனானே தெரியல. ட்ரிப் பிளானர் மட்டும் ஆனால் மேலே டாப்பில் போயிருக்காரு. சத்தியமாக வராதிங்க நீங்கள் யாரும். எல்லா விளாகர்ஸும் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லுவோம். ஐயோ,
இவனுங்களை நம்பி வந்ததுக்கு தரமாயனை வச்சு பண்றானுங்க. காட்டுக்குள்ள வந்தாச்சு, இனி புலி அடிக்குதோ கரடி அடிக்குதோ எது அடிக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. எங்க தலைவர் வடிவேல் சொன்ன மாதிரிதான், இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு. இவர் தான் இந்த ட்ரிப் பிளானர். இவருக்கு வந்து வேற ஸ்பாட்டே கிடைக்கல இந்த ஊர்ல, ஒரு ஸ்பாட் நான் இல்லை, நாங்க ஏகப்பட்ட இடங்கள் சொன்னேன். அவர் இங்கதான் வரணும்னு சொல்லி தலை குத்தி வந்தாரு. இந்த ஸ்பாட் எங்கன்னா வள்ளிச்சுனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இதோட எக்ஸ்பிளனேஷனா எங்க தலைவர் தருவாரு. ஹாய் காய்ஸ். வணக்கம் காய்ஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான். நம்ம எதிர்பார்த்த வந்ததோட தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நம்ம எதிர்பார்த்தது வந்து தண்ணி நிறைய இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும்னு பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தபோது தண்ணி வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல இல்ல. இவன் வீட்டுல இனி குளிக்கும் போது சவர் திறக்கும் போது தண்ணி வரல, எங்கேயாவது குளிக்கணும்னு பிளான் பண்ணி எங்களை எங்க கூட்டிட்டு வந்து தண்ணியே இல்லாத இடத்துல என்ன சாவடிக்கிறேன். முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணத்துக்கு தொடர்பா உள்ள இடம் தான் இந்த இடம். சோ இவங்க ரெண்டும் இங்க வந்து தான் மீட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ மீட் பண்ண இடத்துல வந்து அவங்க சிலைய வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, சிற்பம், சிற்ப வடிவத்தில் செஞ்சு வச்ச ஒரு சிற்பம். எல்லாம் டெக்னாலஜி. இந்த புராண கதைப்படி வள்ளி அம்மா வந்து முருகனுக்கு வந்து தண்ணி கொடுத்த, அதாவது குடிக்க தண்ணி கொடுத்த இடம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புராணத்தின்படி நிரூபப்பட்டிருக்கா இந்த இடம். நம்மளும் எல்லா இடத்துலயும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், நம்மளையும் இது பண்ண மாட்டேங்க. அண்ணா வந்து எல்லா இடத்துலயும் வந்து இங்க நான் தண்ணி குடிச்சேன்னு வந்து இந்த ஒவ்வொரு கல்லுலயும் எழுதிக்கப்போ. இந்த இடம் வந்து ஒரு சொல்ல போனா வந்து எங்க ஊர்ல இருக்கிறதுல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏரியா மாதிரி தான் இது. பட் யாருக்கும் தெரியாது, இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. இதுக்குள்ளாடி ஒரு குகை இருக்கு, நீங்க அங்க பார்த்தா தெரியும். ஸோ இந்த குகைக்குள்ள இருந்து தண்ணி நிறைய வரும். இப்போ வந்து தண்ணி இல்லை, ஒன்னும் இல்லை, வறண்டு கிடக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்கு. நாங்க இதுல குளிக்க போறோம். அந்த குகையோட ஹைட் வந்து ஒரு 5 to 5.5 அடி ஒரு ஹைட் உண்டு. இந்த ஏரியாவை பார்த்த உடனே இந்த தண்ணி ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, குணா படத்துல கமலஹாசன் நடிச்ச அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல 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 அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. உண்டான காயம் எங்கும் கர்மமான காதல் போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. அப்படியே போய் என்ன காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது அழுகை வந்தது. குணா படத்தை மாதிரி நமக்கு இங்க ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. குணா படத்துல உள்ள மாதிரி இல்ல, குணா படத்துல உள்ள பாட்டு தான் பாடினேன். கஷ்டப்பட்டு இந்த ட்ரெக்கிங் ஏறணும், எதுக்குமே யூஸ் இல்லைதான். உண்மையில தண்ணியே இல்லை, தண்ணி இல்லாத இடத்துக்கு ஒரு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கூட்டின்னு வந்தாங்க. இவர் தான் அந்த ட்ரிப் அட்வைசர், இவர் தான் எல்லாத்தையும், எங்கள் கேங் லீடர் இவர் தான். இவர் தான் எல்லாம் பிளான் பண்ணது, எல்லாம் பிளான் பண்ணாரு. ஆனால் வந்து தண்ணி போகுதான்னு வந்து பார்க்காம விட்டுட்டாரு. கொஞ்சம் குளிச்சோம், இருந்தாலும் அங்கங்கே லைட்டாக அரிக்குது, அதுன்னு ஒரு விஷயம். மேக்சிமம் வந்து இந்த திருப்பரப்பு ஃபால்ஸு இந்த மாதிரி ஏரியாவில் தண்ணி நல்லா வரக்கூடிய டைமில் நீங்கள் அந்த டைம் வந்து இங்கே வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அங்கே போனால் ஈஸி, ஒன்றுமே வேண்டாம். கரெக்டாக திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு எதிர்த்தாப்புல கொண்டு வண்டியை விட்டிங்கன்னா போய் குளிச்சுட்டு வரலாம். இங்கே அப்படி இல்லை, கீழே வண்டியை விட்டுட்டு நீங்கள் ஏறி வரக்கு முன்னாடி 40 வயசு மேலே இருந்தோன்னா வந்து இங்கேருந்து தூக்கிட்டு போக வேண்டியதான். வெல்கம் டு MJM Vloggers. கைஸ் கூட்டின்னு வந்து இடுப்பு வலி தான் வந்துச்சு.
முட்டு வலி தான் வந்துச்சு. ட்ரிப் அட்வைசரை தான் சொல்லணும் இதுக்கு. இவன் தான் காரணம். கூட்டின்னு வந்தானா ட்ரிப்பு, வேற ஊர்ல இல்லாத ட்ரிப்பு. ஐயோ, பீச் இருக்கு, பார்க் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு. இவனுக்கு இந்த இடம் தான் கிடைச்சிச்சு. கைஸ், ஒரு வழியா வந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். உண்மையில ஒரு மோசமான ட்ரெக்கிங் தான் இது. ஏதாச்சும் ஈஸியான இடம் கூட்டின்னு போயிருந்தா கஷ்டப்படாம போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கஷ்டமான இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு நீங்க வந்து என்ன இப்படி கஷ்டப்படுத்தினா எப்படி? அடுத்த வாரம் நம்ம வேலிமலை ஏறணும். எப்படி ஆகும்? நான் வரல, நீங்க போயிட்டாங்க. என் பேக் இங்க. என்ன என்னோட பேக்கு என்ன கலரு? ஏய், அந்த கிரே கலர் பேக், கேமரா இந்த இதுல இருந்துச்சுல்ல அது. பேக் இங்க. ஐயோ ஐயோ, பேக்கா முக்கியம். பேக் தான் முக்கியம். அதுல ஏகப்பட்ட திங்ஸ் இருந்து, கேமரா இருந்துச்சு, அது போக வந்து SSD இருந்துச்சு, 1 TB SSD, 25,000 ரூபாய். இதுக்கு நின்று மேல போய் எடுக்க முடியுமாப்பா? மேலதான் இருக்கா பேக்? யாரு கையிலும் இல்லைன்னா இங்க இருக்கும். சரி, வாங்க போய் எடுத்துட்டு வரோம்.